வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. ஓகே வந்துருக்காங்களா உங்களுக்கு முன்னாடி? அப்படியே அப்படியே மேடம் நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்க. நான் பாரு கல்யாணம் ஃபங்க்ஷன் ஃபைன் ப்ளீஸ்லாம் சொல்லுவார். கொஞ்சம் திருப்பா சார் திருப்பா போயிருக்கோம். சங்கம் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டமும் உண்ணாவிரதம் நடத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதற்கிடையில் 5 நாள் போராட்டம், 8 நாள் போராட்டம் என தொடர் போராட்டங்களும் செய்திருக்கிறோம். 5 நாள் போராட்டத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 8 நாள் போராட்டம் நடத்தியிருந்தோம். அதன் பிறகு 8 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். கடைசியாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அவரது இல்லத்தில் தென்பண்ண இல்லத்தில் சந்தித்து பேசிய பொழுது கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று, சரியாக எனக்கு நினைவிருக்கும் என்றால் அக்டோபர் 31 அன்று நீங்கள் போராட்டம் செய்கிறீர்கள், அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது நாங்கள் 13, 17 ஆண்டுகளில், அதாவது இந்த நியமன தேர்வுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு பகுதியாகவும், நியமன தேர்வு அரசாணைக்கு பின்னாடி தேர்ச்சி பெற்றது ஒரு பகுதியாகவும் 2 பகுதிகளாக பிரித்து 18க்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சீனியாரிட்டியிலும் மற்றும் 18ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற, அதன் 18ஆம் ஆண்டு முதல் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை போட்டித் தேர்வு நடத்தியும் நீங்கள் பணி நியமனம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். இது சரியான முடிவாக இருக்கும் என்று அவர் கூறிக்கொண்டு இதற்கான சிறப்பு அரசாணை வெளியிடும் என்று கூறிவிட்டு எங்களுக்கு பெயர் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் அதன் பிறகு போட்டித் தேர்வு அறிவித்து இன்றைக்கு வந்து சான்று தேர்வும் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆண்டுகளிலும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அதில் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் சில பேர் பணம் படித்த சில பேர் ஏறக்குறைய 410 ஆசிரியர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கோர்ட்டுக்கு வந்த 410 பேரும் வந்து 2013, 17 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். அதனால் 2018ஆம் ஆண்டு போட்ட ஜீவம் வந்து இவங்களுக்கு பொருந்தாது. அதனால் பழைய மெத்தடு, வெயிட்டேஜ் மெத்தட்லேயே இவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலே பணி வழங்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏறக்குறைய 40,000 குடும்பங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டு 40,000 ஆசிரியர்களையும் அதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து பணியமர்த்த வேண்டும் என்று உங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்கிறோம். அதன் பிறகு அடுத்த கட்டமாக எங்களது கோரிக்கை செவிசாய்க்கவில்லை என்ற பட்சத்தில் வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருச்சி மாநகரில் கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய திட்டமிட்டிருக்கோம். வரும் திங்கட்கிழமை நிச்சயம் எங்களது போராட்டம் வந்து தொடர்கிறது. அதன் பிறகு எங்களது கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் சென்னையில் டிபிஐ வளாகத்தில் மீண்டும் ஒரு முற்றுகை தொடர் போராட்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கிறோம்.